இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. என்ன வலி, பயந்துட்டீங்களா? நான் தான். இல்ல, வேற யாரோ நினைச்சு பயந்துட்டேங்க. ஆமா, யாரையோ எதிர்பார்த்துட்டு போற மாதிரி இருக்கு. விஜய் சார் எதிர்பார்த்துட்டு போறீங்களா? இல்லங்க, வெண்பாவை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தேன். ஆட்டோ வருதான்னு பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன். ஏங்க, ஸ்கூல் எங்கேயோ இருக்கு, நீங்க இங்க வந்து ஆட்டோ பார்த்துட்டு போறேன்றீங்க? ஓ, அத கேக்குறீங்களா? ஆட்டோல போலாமா வேண்டாமான்னு யோசிச்சு நடந்து இவ்வளவு தூரம் வந்துட்டேன். அட கடவுளே. ஏங்க, இன்னும் கொஞ்ச நேரம் யோசிச்சீங்கன்னா அப்படியே வீடு வந்திருக்குங்க. சரி வாங்க, ஒரு இளநீ சாப்பிட்டு போலாம். ஐயோ இல்லங்க, எனக்கு வேண்டாம். டைம் ஆச்சு, நான் போகணும். எவ்வளவு நேரத்துல நீங்க வீட்டுல இருக்கணுங்க? இல்லங்க, போய் லஞ்ச் ரெடி பண்ணணும். அதான். ஆட்டோ பிடிச்சு போனா எவ்வளவு நேரத்துல போவீங்க? ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள போயிடுவேன். ஏங்க, நீங்க இளநீ சாப்பிடுங்க, அதே 15 நிமிஷத்துக்குள்ள உங்களை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன். சரியா? வாங்க. உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? ஏங்க, நான் ஒருத்தர் இருக்கும்போது என்ன பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்க ஆட்டோ பிடிச்சிட்டு போகணும்னா என்ன அர்த்தம்? போங்க, நான் கோச்சுப்பேங்க. இப்ப இளநீ சாப்பிட வரீங்களா இல்லையா? அட வாங்கங்க, வாங்க வாங்க. அண்ணே, 2 இளநீ வாங்க. சரி சார். அப்புறம் எப்படிங்க இருக்கீங்க? எப்பவும் நீங்க தான் வெண்பாவை டிராப் பண்ண வருவீங்களா? இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார மாதிரி இருக்குல்ல? ரொம்ப சந்தோஷங்க. இல்ல, விஜய் தான் கூட்டிட்டு வந்தாரு. இன்னைக்கு அவருக்கு மீட்டிங் இருக்கா, அதான் அவர் ஆபீஸ்க்கு போயிட்டாரு. என்ன ஆட்டோ பிடிச்சு போக சொன்னாரு. சார், இந்தாங்க. கொடுங்க. இந்தாங்க, குடிங்க. இந்தாங்க சார். குடிங்க. நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, பெரிய கலாட்டா கடையில உங்க கல்யாணம் நடந்துச்சுல, அதான் விஜய் சார் சமாதானம் ஆயிட்டார்ல. இப்போ உங்க மேல அவருக்கு கோவம்லாம் இல்லையே? ஏங்க, கிட்டத்தட்ட பிளாக்மெயில் பண்ணி எல்லாரும் சேர்ந்து அவரை என் கழுத்துல தாலி கட்ட வச்சிட்டீங்க. கோவம் இல்லாம இருக்குமா? ஆனா முந்தைக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ 2 நாளா கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கேன். ஏங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதுங்க. நம்மள பிடிக்குதோ இல்லையோ, நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானங்க. கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஏங்க, நீங்க என்ன கேட்க வரீங்க எனக்கு தெரியுதுங்க. அம்மா எனக்கு தீவிரமா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. சீக்கிரமே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதனால அந்த கவலையை நீங்க மண்டையில ஏத்திக்காதீங்க, சரியா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். குடிங்க. நான் 2 நாள் முன்னாடி பாபு அண்ணனை பார்த்தேங்க. அப்படியா? அண்ணனை பாத்தீங்களா? எப்படி இருக்காரு? அவருக்கு என்னங்க, சந்தோஷமா இருக்காரு. ஏங்க, உங்க அண்ணன் எப்படி இருக்காருன்னு ஏன்ட்ட கேக்குறீங்களேங்க? நீங்க அண்ணன் வீட்டுக்குலாம் போறீங்களா இல்லையா? இல்ல, போணும் தான். ஆனா என்னங்க ஆனான்றீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? அது உங்களை வளர்த்த விடுங்க. வெளியூரா இருந்தாலும் பரவாயில்ல, சென்னையில இருந்துகிட்டு பாக்கலன்னா எப்படிங்க? இல்லங்க, வீட்ல வேலை சரியா இருக்கு, அதான். ஏங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. வேலை எப்பயும் இருக்கதான் செய்யும். அதுக்காக எங்கேயும் போகாம இருக்க முடியுமா? கோயிலுக்கு கூட நீங்க போகாம இருக்கலாங்க. ஆனா அண்ணன் வீட்டுக்கு போனீங்கன்னா அண்ணனும் அண்ணியும் சந்தோஷப்படுவாங்கல்ல, உங்களுக்குமே நல்லா இருக்குங்க. ஆமாங்க. ஏங்க, நீங்க போகலன்னா என்னங்க? பாபு உங்களை பார்க்காம இருக்க மாட்டாரு, அவர் உங்களை பார்க்க வந்திருப்பாரு. மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். சாய்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான் இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.